ஹாய் அம்மாவின் அஞ்சரி பெட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரிக்கிழங்கு. இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து 2 துண்டுகளாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். தோல் உரித்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் கடல மாவு, மஞ்சள் தூள், கல்லுப்பு, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு பிடி கருவேப்பிலை, பச்சை மிளகா நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நீல வாக்கிலையே வெட்டிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்க மசித்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க. இதுக்கு இடையில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடல மாவு இருக்கு இல்லையா 2 ஸ்பூன், அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் தண்ணியாக கலக்கி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். குருமா நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இப்படி பபுள்ஸாக வருதா அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கூட கலக்கி வச்சுருக்க அந்த கடல மாவு மிக்ஸை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பூரிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் அஞ்சரி பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.